Hello students, welcome to our YouTube channel. SSC CGL exams உடைய tier 1 உடைய exam date, time and city எல்லா aspirantக்குமே பாத்தீங்கன்னா இந்த information SSC ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த information எப்படி நீங்க செக் பண்ணிக்கிறது, நீங்க என்னைக்கு exam எழுதுறீங்க, எந்த டைம்ல எழுதுறீங்க, எந்த சிட்டில எழுதுறீங்கன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கங்கறத இப்போ நீங்க பாத்துக்கிட முடியும். இது எப்படி செக் பண்றது? IB exams பாத்தீங்கன்னா 16th, 17th and 18th செப்டம்பர் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த டேட்ல CGL examமும் கண்டக்ட் பண்றாங்க. ரெண்டா எக்ஸாம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. நிறைய பேரோட எக்ஸாம் டேட்டுங்கிறது இந்த 3 தேதியில் கிளாஷ் ஆகுது. சேம் டே ஐபி எக்ஸாம்ஸ் இருக்குது, சேம் டே சிஜிஎல் எக்ஸாம்ஸும் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இஷ்யூவில் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா ஐபி எக்ஸாம்ஸில் நம்ம எக்ஸாம் டேட்டை சேஞ்ச் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ண முடியும். அது எப்படி ரைஸ் பண்ணுறதுங்கிறத நாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஒரே டேட்டில் ஐபி எக்ஸாம்ஸும் நடக்கு, எனக்கு சிஜிஎல்லும் ஷெடியூல் ஆயிருக்குன்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் எக்ஸாம்ஸை ரீஷெடியூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்தியா முழுக்க நிறைய பேர் சிஜிஎல் அப்ளை பண்ணவங்க ஐபி எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இது நிறைய பேர் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறதுனால ஐபி எக்ஸாம்ஸை டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அந்த பர்டிகுலர் டேட்டில் நிறைய பேர் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சிஜிஎல் எக்ஸாம்ஸோடைய எக்ஸாம் டேட், டைம், சிட்டி எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். சிஜிஎல் எக்ஸாம்ஸுங்கிறது உங்களுக்கு 12th செப்டம்பர்லேருந்து 26th செப்டம்பர் வரைக்கும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எல்லாருமே இப்போ அவங்களோட எக்ஸாம் டேட்டை செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் எஸ்எஸ்சியோடைய வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட் ssc.government.in ரீஜனல் வெப்சைட்ஸில் வராது, இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. இதில் லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் கிளிக் பண்ணி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா கொடுத்து லாகின் பண்ணோன்னே அட்மிஷன் சர்டிஃபிகேட்னு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இது லைவ்னு இருக்கும், 2021 அட்மிஷன் சர்டிஃபிகேட்டு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா 2024, 2025, 2026ன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். 2025 சூஸ் பண்ணி செக் ஸ்டேட்டஸ்ன்றதை கொடுங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ணிட்டோமா, என்ன டேட் எழுத போகிறீங்க, எந்த சிட்டியில் எழுத போகிறீங்க, என்ன டைமில் எழுத போகிறீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தோன்னா உங்கள் நேம் இருக்கும், உங்கள் ஃபாதர் நேம் இருக்கும், உங்கள் நேம் இருக்கும், உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்கள் ரோல் நம்பர் இருக்கும், நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்ற டேட். இந்த ஆஸ்பிரண்ட் செப்டம்பர் 21 எழுத போகிறாங்க. இப்போ நீங்கள் செப்டம்பர் 22 எழுத போகிறீங்கன்னா இதில் 22 இருக்கும். நீங்கள் செப்டம்பர் 19th எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா 19th இருக்கும். ஷிஃப்ட்டு எந்த ஷிஃப்ட் எழுத போகிறீங்க, எப்போ எக்ஸாம் டைமு, இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எந்த சிட்டியில் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் எழுத போகிறீங்களா, சென்னையில் எழுத போகிறீங்களா, இல்லை மதுரையில் எழுத போகிறீங்களா, எந்த சிட்டியில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்றதை கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபார்மை அக்செப்ட் பண்ணிட்டோன்றது இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் நீங்கள் எக்ஸாம் டேட்டை அண்ட் சிட்டியை செக் பண்ணிக்கிடணும். இந்த ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா 21st எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ இவங்களோட அட்மிட் கார்டுங்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 19th செப்டம்பருக்கு அப்புறமா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சி ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லிட்டாங்க 2லேருந்து 3 நாளைக்கு முன்னாடி அட்மிட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் எக்ஸாம் டேட்டுக்கு 2லேருந்து 3 நாளைக்கு முன்னாடி உங்கள் எக்ஸாம் சிட்டியை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட முடியும். நாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸாம் சென்டர்ஸோட லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம். அந்த லிங்க்ல போய் பாருங்க. அந்த லிங்க்ல எந்தெந்த சிட்டிஸில் என்னென்ன சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ திருச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஷாய் எக்ஸாம் சென்டருங்கிற அதில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிட்டி, இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் ஒரு முக்கியமான சென்டர் இருக்குது, ப்ரக்யா டெக்னாலஜிஸ்னு ஒன்றுனா அங்கே தான் சென்னையில் எக்ஸாம் சென்டராக வந்து இருக்கும். சேலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மயூர் ராம்னு ஒரு சென்டர் உண்டு. அந்த இன்ஸ்டியூஷனில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ன்றதை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகரத்தினம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அங்கே, இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செந்தாமரை காலேஜ், இந்த சென்டர்ஸில் எக்ஸாம் சென்டர்ன்றதை போடுவாங்க. ஓகேவா? நீங்கள் எந்த சென்டரில் எழுத போகிறீங்கன்றதை பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அட்மிட் கார்டில் வந்து மென்ஷன்ன்றதை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? உங்கள் அட்மிட் கார்டு 2லேருந்து 3 நாளைக்கு முன்னாடி வரும். அண்ட் இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு, தயவு செஞ்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம் சென்டரை நான் பார்த்துட்டேன், எனக்கு இந்த டேட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, ஸோ தட் இன்னும் செக் பண்ணாமல் இருந்தாங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் சென்டர் போட்டு சேஞ்ச் பண்ணாங்க சில சமயங்களில். அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம் சென்டர் பார்த்துட்டிங்களா, ஸோ 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இதை ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸு. இந்த டைம் போன டைம் மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்காது. இப்போ கொடுத்த டேட்டில் தான் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் எதுக்கும் சேஃபர் சைடுக்கு அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அது உங்களுடைய சேஃப்டிக்கு. ஓகேவா? இப்போ ஐபி எக்ஸாமோட டேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படி ரெக்வஸ்ட் சைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஐபி எக்ஸாமோட எக்ஸாம் டேட்டை நீங்கள் செக் பண்ணிக்கிட முடியும். இப்போ செக் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் போய் உங்களோட எக்ஸாம் டேட்டை செக் பண்ணிக்கோங்க. அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
16th 18th 17th and 3 நாள் ஐபி எக்ஸாம் நடக்கு. இந்த 3 நாளும் சிஜிலும் நடக்கு. ஸோ சிஜிஎல் எக்ஸாம்ஸோடைய எக்ஸாம் டேட்டு டைம் சிட்டி நீங்கள் செக் பண்ணுறப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு ஐபியோட டேட்டையும் செக் பண்ணுறப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ரெண்டும் சேம் டேல உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறதுனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தல போய் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸு ஹெல்ப் டெஸ்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே இந்த ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் என்ன, எக்ஸாமினேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் டைப் என்ன, சேஞ்ச் எக்ஸாம் டேட் டைம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட இஷ்யூவை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுங்க. ஓகேவா? அட்ரஸ் பண்ணிட்டு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஐபியில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட எக்ஸாம் சென்டர் அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களா, அதையுமே அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபார்மை வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்எஸ்சிக்கு ரெக்வஸ்ட்டை அனுப்புறதுக்கான ஒரு ஃபார்ம். ஆனால் இந்த ஃபார்மை வந்து இது வந்து இமெயிலாக தான் நம்ம சென்ட் பண்ணணும் எஸ்எஸ்சியோட சதர்ன் ரீஜனுக்கு. ஆனால் என்ன இஷ்யூனா எஸ்எஸ்சி மெயில் அனுப்புகிற எதையுமே செக் பண்ண மாட்டாங்க. சதர்ன் ரீஜன் சொல்லவே வேண்டாம், கண்டுக்கிட கூட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் வந்து 2 இருக்கா. ஸோ இந்த 2ங்கிற இதில் பார்த்தீங்கன்னா ஐபி அந்த டீட்டெயில்ஸ் ஐபியோட எக்ஸாம்ஸ் இது கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் என்னன்றது கொடுத்துட்டு இதில் ஐபி டீட்டெயில்ஸ்ன்றது கூட இந்த மாதிரி இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ரெஸ்பெக்டட் சார் அண்ட் மேடம்னு போட்டு அந்த இடத்துலயே கொடுத்துக்கிட்டு தென் உங்களுடைய ஃபேத்ஃபுல் இந்த மாதிரி இதை வந்து ஒரு எழுதிக்கிட்டு இதை ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிட்டு அதையுமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா பெட்டராக வந்து இருக்கும். ஆனால் 2 எக்ஸாம் டேட்டோட இதையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸு சென்ட் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதுறப்போ இதுலையுமே வந்து ஒரு 2-3 சென்டென்ஸில் நீங்கள் என்ன இதை அட்ரஸ் பண்ண வரீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணி இதில் வந்து சப்மிட்ன்றது கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஐபி எக்ஸாம் சிஜிஎல் எக்ஸாம் சேம் டேட்டில் கிளாஷ் ஆகிறவங்க இதை ப்ராப்பராக பண்ணிடுங்க. ஐபியிலேயே பண்ணுங்கள், இதுதான் பெட்டராக இருக்கும். எஸ்எஸ்சிக்கு அனுப்பணும்னா நமக்கு அதில் டவுட் இருக்குது. மெயிலில் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஒரு டைம் கால் பண்ணி கேட்டு இந்த இஷ்யூ இப்படி இருக்க அட்ரஸ் பண்ணாலும் இந்த இஷ்யூ சரியாகும். இன்னும் கால் டைம் பண்ணாதன்னுலாம் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எஸ்எஸ்சிக்கு மெயில் பண்ணுறதை காட்டிலும் இதில் இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். எஸ்எஸ்சியோட சிஜிஎல் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்ற அந்த டேட்டையுமே ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு அடுத்த நாள் ஷெட்யூல் ஆகுதுன்னா இப்போ உங்களுக்கு 16ஆம் தேதி சிஜிஎல் எக்ஸாம் இருக்குது, சிஜிஎல் அப்பியர் ஆகுங்க. ஏன்னா 16 தவிர்த்து மற்ற நாளில் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்குன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு 17 18 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள். அதுதான் வந்து நமக்கு தேவைப்படுற சேஞ்சை கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து எஸ்எஸ்சிக்கு மெயிலாக சென்ட் பண்ண வேண்டியது. எஸ்எஸ்சிக்கு மெயில் சென்ட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். பட் ஆனால் எஸ்எஸ்சிக்கு மெயில் பண்ணிட்டு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்றது தெரியல. அதனால பெட்டர் ஐபிலேயே இஷ்யூ அட்ரஸ் பண்ணுங்க. ஏன்னா 2 பேருமே உங்களுக்கு டேட்டை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்கன்னா 2 பேருமே உங்களுக்கு ஓகே 14 தானே கிளாஸ் ஆகுது, நான் உங்களுக்கு 18 மாற்றுறேன். ஐபி உங்களுக்கு 16 தானே கிளாஸ் ஆகுது, நான் 18க்கு மாற்றுறேன்ட்டு 2 பேரும் 18 கொண்டு தான் திரும்ப நம்ம இஷ்யூ அட்ரஸ் பண்ண முடியாது. அதனால் ஐபிக்கு மட்டுமே நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம இப்போ சொன்னதில் ஏதாவது டவுட்டோ கன்ஃபியூஷனோ இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன் அட்ரஸ் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ன்றதை கிளியர் பண்ணும். ஓகேவா? எஸ்எஸ்சிக்கு மெயில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெயில் ஐடி சதர்ன் ரீஜன் இதில் சென்ட் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ஐபிக்கே இதில் வந்து இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இஷ்யூ அட்ரஸ் பண்ணிவிட்டு கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறதுல எதுவும் இஷ்யூ இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் அட்ரஸ் பண்ணுங்கள். அது என்னன்றதை நம்ம உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். ஓகேவா? எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம்ஸோட கம்ப்ளீட் சிலபஸ் லேட்டஸ்ட் கண்டென்ட்டோட லேட்டஸ்ட் பேட்டர்னோட வித் டெஸ்ட்டோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். செஷன் 2 தான் மெயின் எம்டிஎஸ்க்கு. அதில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஃபீஸ் வந்து 499 தான். எம்டிஎஸ் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த கிளாஸஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் ஒனர்ஸ் கிளாஸஸ்ங்கிறது இந்த கோர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தி பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபி எக்ஸாம் சிஜிஎல் எக்ஸாம் கிளாஸ் ஆகிறவங்க இமீடியட்டாக இப்போ உடனே இந்த இஷ்யூ ரெக்வஸ்ட்டை வந்து ஃபைல் பண்ணிவிடுங்க. சிஜிஎல் எக்ஸாம்ஸோட எக்ஸாம் டேட் டைம் சிட்டி செக் பண்ணவங்க உங்கள் எக்ஸாம் டேட் டைம் சிட்டி என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.